நடப்பு ஆண்டில் மட்டும் 324 மீனவர்கள் 44 படகுகளை இலங்கை சிறைப்பிடித்துள்ளது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை தடுக்க தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வெளியுறவுத்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 16 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைந்து குடும்ப அட்டைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதி. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது மத்திய அரசே தவிர மாநில அரசு அல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். VPN தொழில்நுட்பம் மூலம் ரவுடி சம்போ செந்தில் மற்றவர்களுடன் பேசியது கண்டுபிடிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவான சம்போ செந்திலுக்கு தனிப்படை காவல்துறை வலைவீச்சு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் 27 வங்கிக் கணக்குகள் முடக்கம். கைதான தேவநாதன் உள்ளிட்டோரின் 27 வங்கிக் கணக்குகளும் முடக்கம் என காவல்துறை விளக்கம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாத ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1050 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. மனிதனின் அலட்சியம் பேராசைக்கு எதிராக இயற்கை எதிர்வினையாற்றும் என்பதற்கு சாட்சிதான் வயநாடு சம்பவம். வயநாடு நிலச்சரிவு மரணம் தொடர்பான வழக்கில் கேரள ஹைகோர்ட் ரஷ்யா மீதான அணுகுமுறையை இந்தியா மாற்றினால் போர் முடிவுக்கு வரும். பிரதமர் மோடி உக்ரைன் சென்று திரும்பிய நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் கருத்து. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.